ஆண்டவர் தாமே இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாக்குத்தத்த செய்தியுடைய கடைசி பாகத்தை நெருங்கியிருக்கிற நமக்கு இந்த நாளில் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துடைய பிந்திய பகுதி. அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். உங்களுக்கு ஒரு அற்புதத்தை நம்முடைய தேவன் இந்த ஆண்டு கட்டளையிடுவார். நீங்கள் ஆசைப்பட்ட ஆனால் எதிர்பார்க்காத காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஏன்னா நம்முடைய தேவன் அற்புதத்தின் தேவன் அல்லவா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், சிந்தைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், நினைத்திராத காரியங்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கு கர்த்தரால் மட்டும், இயேசுவானவரால் மட்டும், ஆவியானவரால் மட்டும்தான், நம்முடைய தேவனால் மட்டும்தான் அது முடியும். மனுஷனே பார்த்து சோர்ந்து களைச்சி கண்ணீர் விட்டு கதறி தூர விட்டுருங்க. இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வந்துருங்க. நான் ஆராதிக்கிற தேவன் அற்புதத்தின் தேவன். அவர் ஒரு அற்புதத்தை செய்வார். அவர் எனக்கு கண்டிப்பாக செய்வார் அப்படிங்கிறதான ஒரு தைரியமும் விசுவாசமும் உங்களுக்குள்ளே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா நம்ம வெறுமையாகி போயிடும். அற்புதத்தின் அவர் அற்புதங்கள் ஏகப்பட்ட பாட்டு அவரை பற்றி இருக்கு. அதெல்லாம் நினைவு கூறணும். நம்ம பிரசங்கத்தை கேட்டு அப்படியே இன்றைக்கி விட்டுறதுனால தான் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை. அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் என் இயேசு அற்புதர். எவ்வளோ அருமையான தேவன் பார்த்தீங்களா. சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவர் செய்த அற்புதங்கள் எத்தனை 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 எத்தனை. பைபிளே எல்லாம் சொல்லப்படலை, நம்முடைய வாழ்க்கையும் செய்திருக்கார் இல்லையா. நாம் நினைத்திராத, அதாவது என்ன சொல்கிறது, நாம் எண்ணி பார்க்க முடியாத அற்புதத்தை செய்கிறவர் அவர். காணவூர் கல்யாண வீட்டில் அப்படி செய்த முதல் அற்புதம் என்று சொல்லப்பட்டிருக்கு யோவான் 2ஆம் அதிகாரத்தில். அதை வாசிக்க நீங்கள் பாருங்கள். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் செய்த முதல் அற்புதம். அதுக்கு முன்னாடி இயேசு யாருன்னே தெரியாது. இயேசுவை பற்றி அவங்க கேள்விப்படலை. அவர் அதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமும் செய்யலை. அதுதான் ஃபர்ஸ்ட். விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து. பார்த்தீங்கன்னா முதலாம் அற்புதம் ஸ்டார்டிங் அங்கே தான் செய்திருக்கிறார். எது? தண்ணீர் திராட்சை ரசம். அதெல்லாம் என்ன அப்படின்னா முடியாது, நடக்காது. தண்ணீர் எப்படி திராட்சை மாறும். இப்போ உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு கேட்க மாறுங்க. ஏன்னா நம்முடைய தேவன் அற்புதம். உங்கள் வியாபாரம் ஆசீர்வாதமாய் மாறும், ஊழியம் ஆசீர்வாதமாய் மாறும், குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறும், பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் மாறுவார்கள். என் பிள்ளை நம்மளாம் ஒரு பிரயோஜனம் இல்லை, நடக்குங்க. என் வயல் தோட்ட துறவெல்லாம் ஒப்பிறா அங்கே ஒரு அற்புதம் நடக்க போகுதுங்க. இது வரைக்கும் இல்லாத விளைச்சலை கர்த்தர் தரப்போகிறாரு. இது வரைக்கும் இல்லாத ஆசீர்வாதங்களை தரப்போகிறாரு. ஏன்னா எசேக்கியா சாவ போகிறவன் ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஒரு அற்புதத்தை 15 வருஷத்தை கூட்டி கொடுத்த தேவன் இன்றைக்கே அவர் ஜீவன் உள்ளவர். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை அவரால் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். அதை உறுதியாக பிடிச்சி அற்புதத்தின் தேவனே எனக்கு ஒரு அற்புதத்தை என்ன செய்யுங்கன்னு கேட்கணும். தைரியமாக கேளுங்க. மனமற்ற நிறமற்ற சுவையற்ற தண்ணீரை மனமுள்ள நிறமுள்ள சுவையுள்ள திராட்சை ரசமாய் மாற்றினால் உங்கள் வாழ்க்கை இப்போ எப்படி இருந்தாலும் சரி அதை அப்படியே தலைகீழ மாற்றி இன்றைக்கும் தேவன் அற்புதம் என்பதை நிச்சயம் விளங்க பண்ணுவார். ஆமென்.